வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கார். குரு தான் தனாதிபதி, உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். அப்போ ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கொடுப்பாரு. வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைச்சி கூட வருமானம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் சரியாக நடக்காதவங்களுக்கு தொழில் நல்லா நடந்து அதன் மூலமாக வந்து பணம் வரும். ஆக பொருளாதார சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கடன் காட்சிகள் எல்லாம் அடையக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அதேபோல் திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே ஒரு சிலருக்கு நிச்சயப்படுத்தப்படலாம், உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது திருமணமே கூட நடந்து முடியலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அது எந்த வயசுக்குடையவங்களாக இருந்தாலும் சரிதான். ஏதாவது ஒரு வகையில் பிற நண்பர்களோட அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வரும். ஆனால் உங்களை வந்து அது பாதிக்கிற விதத்தில் வந்து இருக்காது. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியும் கூட தான். ஆனால் புதன் 2வது இடத்துல இருந்தாலும் காசு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே புதன் வந்து தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போயிடுவார். மகர ராசிக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது, ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, அந்த மாதிரியான பலன்கள் வந்து கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் இருந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும் தாயாருக்கு. ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்களில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். வண்டி வாகனத்துலேயோ ஏதாவது ஒரு சொத்துலேயோ கொஞ்சம் விரயங்கள் வரலாம், அல்லது பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. 4வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான். வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் நல்லா இருக்கும். வாகனம் வாங்கணுன்னா வாங்கலாம், சொந்தத்துக்கும் வாங்கலாம், தொழிலுக்காகவும் வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நல்ல விருத்தியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க. 4வது இடத்துலையே சுக்கிரன் வேறு இருக்கார். 4வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம், அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அந்த ஆடை ஆபரணம் அந்த மாதிரிலாம் வாங்கி சேர்க்கறதுக்குடைய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. தை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த யோகம் இருக்கும். தை 15க்கு அப்புறமா சுக்கிரன் வந்து 5வது ராசிக்கு போயிடுவார். 5வது ராசிக்கு போயிட்டால் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு புதுசாக உருவாகும் குழந்தை. அப்படி இல்லைன்னா கூட ஏற்கனவே உருவாகியிருந்தால் பிறக்கும். அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகுந்த யோகங்களை கொடுக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரவங்க பொறுத்தளவு இந்த ஒரு 1.5 வருஷமாகவே சரியாக யாருக்குமே கருத்து அரிக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி சரியாக வந்து குழந்தைக்காக எதிர்பார்க்குறோம், ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகுது. அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணாதவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த பிரச்சனை வந்து நமக்கு எப்போ விலகும்னா 2025 ஏப்ரலோட விளையிடும். ராகு கேது பயிற்சி வரும். அதோடு இந்த குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிற தோஷம் அப்படிங்கிறது விளையிடும். அதுக்கப்புறம் புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும். நல்லபடியாக குழந்தை பிறக்கும், குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ மட்டும் அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து அந்த தோஷம் இருக்கிறனால இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் மூத்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். இல்லைன்னா மூத்த பிள்ளைகளோட நமக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் மட்டும் இப்போ இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் வரும். கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறது, அல்லது வேலை இழப்பு அப்படிங்கிறது. அதே மாதிரி விசா அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் தை 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கை கூடும். தை 5ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்துடும். அது வர்றபோது நம்ம உடம்புல இந்த காயம் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது, அல்லது கீழே விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துடும். அப்படி நமக்கு நடக்கலைனாலும் நம்ம கூட பிறந்த ஆண்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து கேதை பொறுத்தளவுக்கு 11ல் இருக்கார். கேது 11ல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இந்த தை மாதத்தில் வந்து இருக்குது. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு தை மாத கிரக நிலைகள் நல்லா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு இருக்குது.
அதனால் மனமகிழ்ச்சியோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே.